கைத்தல நிறைக்கணி அப்பமோட அவள் புரி கப்பிய கரிமுக நடிப்பேணி கட்டிடம் நடிகவர் புத்தியில் உரைபவர் கற்பக என்னை கவிதேகம் மத்தமும் மதியமும் மதித்திடும் மற்பொருள் திரள் புய மலையானை மத்தள வயரானி உத்தமி புதல்வனி மட்டவில் மலக்கூடு பணிவேணி முத்தமிழ் அடையுடி முப்படி விரிவனி முப்பட எழுதிய முதல்வோனி முப்புறம் எரி செய்த அச்சிவனுரை ரடம் அச்சேது போது செய்த அதிதீரம் அத்துயர் அதிவோடு சுப்பிரமணிப்படும் அப்புறம் அதனுடைய இடமாகி அக்குற மகளுடன் அச்சேரி முருகன அக்கன மணமகள் பெருமாளே. இது எந்த பாட்டு தெரியுங்களா உங்களுக்கு? இது திருப்புகள். ஏன் திருப்புகளை சொன்னீங்கன்னா இந்த படம் வெற்றி பெறுவதற்கு பெரும் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக திருப்புகளை சொன்னேன். ஏன்னா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, நான் பல ஹீரோங்களுக்கு ஃபைட் எடுத்துக்கிறேன். முதல் ஃபைட் எடுக்கும் முதல் படத்து முதல் ஹீரோ நாம மாஸ்டர் அவங்களால உயர்த்தும் போது இந்த படத்துக்கு நான் மாஸ்டர் ஃபர்ஸ்ட் இயக்குனர் நடிகர் அவருக்கும் நான் ஃபைட் எடுத்துக்கிறேன். என்கிட்ட முதல் படத்தில் பண்ணவங்க உயர்நிலை தான் இருக்கிறாங்க, இவரும் உயர்நிலைக்கு வந்துருவார். ஏன்னா அது முதல் அடி எங்க பார்க்கலாம். பாராளுமன்ற உறுப்பினர் நமக்கு எம்பி ராஜா அவர்கள் அவர்களே வந்து இந்த படத்தை வாழ்த்து பண்ணிட்டார். முதல் வாழ்த்து திருப்புகள், இரண்டாவது வாழ்த்து பாராளுமன்ற உறுப்பினர். ஒரு மூணு விஷயத்துல சொல்றாங்க. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது எது? இரண்டாவது, இந்த உலகத்துக்கு அடுத்தது கடல். இந்த கடலை காட்டிலும் பெரியது எது? இந்த கடலுக்கு அடுத்தது மலை. இந்த மலையை காட்டிலும் பெரியது எது? உங்களால் தெரிஞ்சா சொல்லுங்க. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது, கடலை காட்டிலும் பெரியது, மலையை காட்டிலும் பெரியது. உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லுங்க. ஆனா இந்த படத்துல ஒரு விஷயம் என்னன்னா, அதாவது காற்று வாக்குல ஒரு காதல். காற்று இருந்தாலும் வாழ முடியும். இந்த உடம்பு நம்ம லைஃப் பண்ணணும்னு சொல்றாரு பட்டினத்தார். ஊற்றை சரியத்தை ஆபாச குட்டிகளை ஊன் பொதிந்த பீட்டல் துருத்தியை சோரிடம் தோற்பதை காற்று பொதிந்த நிலையற்ற பாந்தத்தை காதல் செய்து ஏற்றி திரும்பி விட்டேன் கட்சி ஏகமணி. அப்ப இந்த உடம்ப நம்ம லைவ் பண்ணணும். ஏன்னா காற்று இருக்கணும். காற்று இருந்தாதான் நான் ஒரு வாக்கியம் எழுதினேன். அதாவது இது பேர் நாச்சி. அதாவது வாசி யோசி நாச்சி மாசின்னு எழுதிட்டேன். பெரிய சாமியாரா பச்சு காட்டாங்க, பெரிய மகான் எழுதுன்ட்டு. அப்புறம் நிறைய பேர் போயிட்டாங்க, சார் சினிமாக்காரன் சார் அப்படின்னு. மேடம் சொன்னாங்க, ஃபைட் மார்க்ஸ் இப்பெல்லாம் பேசுறாரு, ஒண்ணு புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, ராமலிங்கத்துல வாங்கி போற இடம்ல கொள்ளாடிச்சவர் கடை கொள்ளை ஒரு ராமலிங்கத்தை தந்த 12 திருமணி ஆழ்வார் போற இடம்ல கொள்ளை வச்சு கோயில் கட்டினார். இப்ப கோயில் கட்டி கொள்ளை வச்சுக்கிறாங்க. அது திருமணி ஆழ்வார் குளந்தரும் செய்யந்தரும் அடியார் படிந்து ஆயினையெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீங்கி சுழறியும் அதையோடு பெருமையம் அமைக்கும் வளம் தரும் மற்றும் எல்லாம் தரும் பெற்ற தாயினும் ஆயினும் செய்யும் நலம் தரும் சொல்லி நான் கண்டு வந்தேன். ஓ நமோ நாராயணா என்ற நான் சொன்னார் திருமங்கை ஆழ்வார். அதாவது என்னன்னா, நிறைய ஆன்மீக விஷயங்களை பேசும்போது இவங்க எப்படி பேசல, இவர் எப்படி பேசல படிக்கணும் நிறைய. அதாவது வீடு கட்டும்போது படி வச்சுது. படிச்சாதான் நிறைய விஷயம் நம்ம கத்துக்கணும். உங்களை விஷயம் கேட்கறாங்கள, படிச்சவன் சிறந்தவனா ஒரு நாட்டு ஆளு கூட ராஜ சிறந்தவரா சொல்லுங்க? இல்ல படிச்சவர் சிறந்தவரா ஒரு நாட்டு ஆளு சிறந்தவரா? எல்லாரும் பசியா இருக்கிறோம். சிறிக்கு உணவு இல்லாத போது சிறிது வயிற்றுக்கு ஏற்படும். சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க, விளக்கம் சொல்லுங்க. அது விளக்கம் இல்ல, எப்படி படிச்சோம் சொல்றாரு, விளக்கம் இல்ல. அது சொல்ற நிறைய சொல்ல பாருங்களா. மன்னனின் மோசக கட்டுவனும் சீர்தூக்கின் மன்னனின் கட்டுவன் சிறப்புடையான். மன்னனுக்கு தேசம் என்ற சிறப்பு, கட்டுவனுக்கு சென்றெல்லாம் சிறப்பு. அப்துல் கலாம் உலகமா தெரியும், இந்த நாட்டுல ராஜாவுக்கு தெரியாது. புரியுங்களா? ஏதா சொல்றேன்னா நிறைய படிக்கணும், வாழ்க்கையில் நம்ம படிக்கணும். அப்ப ரவி சொன்னாரு தாய்க்காக அது ஒரு பாடு சொல்ற பாருங்கள. நம்ம உடம்புல சிறந்த உறுப்பு இல்லை, கண்ணில் சிறந்த உறுப்பு இல்லை, கொண்டானின் துணியில் கேள்வி இல்லை, ஒன்றாந்த புதல்களை சார்ந்த செல்லும் இல்லை, என்றால் என்ன கடவுள். ஒரு தாய்னா எந்த கடவுளையும் பார்க்க முடியாது.
எதிராக கூடும் வாழ்க்கை வெற்றி பெறது ஒரு பெரிய விஷயம் உண்டு. நீ வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வகையிலும் தீமை மேற்கொள்ளார், அருமை பாரார், அவமதிப்பு கொள்ளார், கருணையே கண்ணாயினர். இதுதான் நல்ல வெற்றி பெறுவாங்கன்னு அர்த்தம். நீதி வந்தாலும் இந்த பாட்டு. இந்த படத்துல பெரிய விஷயம் என்னன்னா, ரயிலை கட்டாத காலத்து உண்டார் சொல்லிட்டு போல நான் என்ன கேட்ட ரயில்கிட்ட கரு நல்லதா இருக்கிற இந்த படம் நீயே ஹீரோ இருக்கலாம்னு சொன்னேன். நான் தான் ஹீரோ மாஸ்டர் முதல்ல சொல்லிக்கலாம் சொல்லிடக்கூடாதா? அப்புறம் நான் சொன்னேன் ஏன் நீயே நடிக்கலாமா அப்படின்னு. ஒரு விஷயம் என்னன்னா, நம்ம கொஞ்சமா கத்துக்கிட்டா போதும், மாஸ்டர் அவங்க பாலிஷ் பண்ணிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்களா? எல்லாம் தெரிஞ்ச பைக்கில் ஆயிடுவோம். எல்லாருக்கும் எல்லாம் தெரியாது. எல்லாம் ஒருத்தருக்கு கத்துக்குது. அதுபோல ஒரு நல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புத்திசரிகள் ரொம்ப தமிழானவர் ஒரு அசோசியேட் டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர் வேலைக்கு அவர் தான் செய்வார் கூட இருந்துட்டு. எடிட்டிங் நான் பண்ணும்போது கூட இருந்து எனக்கு போற வரைக்கும் அவர் கூட இருந்தார். அவர் புத்திசரி சொல்லிட்டு போயிடல இல்ல. ஏன்னா அது மாதிரி ஈர்ப்பு இருக்குங்க எப்போதுமே. எப்போ நீங்க கதையை ரசிக்கிறீங்களோ வாழ்க்கையில முன்னுக்கு வருவீங்க. ரசிக்கணும். அது எப்போதும் பாருங்க, எதை நீ ரசிக்க உயர்த்துவோம். அதை நீ நேசிக்கலாம் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடும். இதே ஒரு 40 வருஷம் 45 வருஷம் ஃபீல் பண்ண இருக்கிற பாருங்கள, நான் மாசம் வரை எவ்வளவு நிறைய மாசு. அதே போல பாத்தீங்கன்னா நான் மாசம் 2 பசங்களும் மாசு எவ்வளோ பேச மாட்டாங்க. ஏன் சொல்லுங்க, நான் பெரிய மாசம் சின்ன மாசம் ஒரு மரியாதை தான். அதனால என்ன படம் பாத்தீங்க, சாங் நல்லா இருந்தது, ஃபைட் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா போட்டுக்கிறாரு. இசைகளாக இசைக்கு தமிழ் என்ன இருந்தீங்களா? இசைனா புகழ் இருக்கும். புகழ்னா இசை. அதாவது வள்ளுவர் வந்து இசை பற்றி இருந்தில்ல. உலகத்திலே சிறந்த இசை 2 இசைன்னு சொல்றாரு. குழலிருந்து யாழிருந்து என்று தன் மக்கள் மழலை சொல்லிக்காவாதார் எழுதுகிறார். இசை என்றால் புகழ். அப்புறம் புகழ் என்று உச்சிக்கு உள்ள வர மாட்டீங்களா? எப்போது இருக்கலாம்? நான் சொன்னேன்ல, இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது உலக பெருமைன்னு சொல்றாங்க. அடுத்து கடல், கடலை காட்டிலும் பெரியது காதல். அடுத்து மலை, மலை காட்டிலும் பெரியது அம்மா. எல்லாம் ஓகே. இந்த உலகத்தை காட்டிலும் பெரியது காலத்தினால் செய்தி சிறிதென்னும் ஞானத்தின் ஞான பெரிது. ஒரு காலத்தில் செய்த நன்றி நீ மறக்காமல் உலகத்தை காட்டிலும் பெரியது. கடலோடு பெரியது. பைன் தூக்கால் செய்த ஒரு நெல் தூக்கின் நன்மை கடலிலும் பெரியது. மலையோடு பெரியது. நிலையில் அடையும் திரியாரம் தோட்டம் மலையிலும் மான பெரியது. அம்மா எல்லாத்தையும் உயர்ந்தவங்க, இதுதான் பெருசு. அதனால என்ன, படம் வந்து வடச்சென்னை கதை. வடச்சென்னை கதை வடச்சென்னை மாசத்தை வந்தார். அதனால என்ன, எல்லாம் நல்ல உழைப்பாளி நல்லா பண்றாங்க. முதல்ல நம்ம ஊர்ல நல்ல அன்பு பரிமாற்றம் இருக்கணும். எந்த விஷயத்தையும் பெருசா இருக்கு, அதாவது ஏதாவது சொல்லிட்டா மனசு வருத்தப்படக்கூடாது. அப்படின்னு பார்த்தா எத்தனை ஹீரோங்க நம்ம கோரிட்டு இருப்போம். அப்ப அவங்களுக்கு ஆர்ட் சில விஷயங்கள் சொல்லி கொடுப்போம். அதனால என்ன, ஒரு படம் வெற்றி பெறத்துக்கு முதல்ல என்ன கேட்கலாம், நேரம் நல்லா இருக்கணும். அதே நேரத்தில் எல்லாரோட மனம் ஒன்னா இருக்கணும். அது மாதிரி உங்களோட ஆசீர்வாதம் இருக்கணும். இந்த படம் வெற்றியை பெறும் என்ற கூடிய நன்றி வணக்கம். வணக்கம், நன்றியை சொல்லிக்கிறேன். இங்க வந்திருக்கும் பிரஸ், மீடியா, கலைத்துறையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நன்றி. சென்னை ப்ரொடக்ஷன் சார், எழிலழகன் சார் அவர்களுக்கும் நன்றி. ஸோ இந்த வாய்ப்பு கொடுத்த மாஸ்டர் ரவி சார், என்னோட மாஸ்டருக்கும் கொடான நன்றியை சொல்லிக்கிறேன். எப்படின்னா என்ன எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இந்த அளவுக்கு ஃபிலிம்ல என்ன ரொம்ப அழகா காமிச்சிருக்காங்க. எனக்கு அது அவரு சொல்லிட்டே இருப்பாரு சில விஷயங்கள்லாம், எனக்கு நல்லா வரும் நீங்க இப்படி பண்ணுங்கன்ட்டு. பட் அப்ப எனக்கு அந்த அளவுக்கு தெரியல எப்படி இருக்குமோன்ட்டு. ஸோ டைரக்டர் சார் நிறைய விஷயம் மோட்டிவேட் பண்ணி எனக்கு சொல்லி அந்த கேரக்டரை ரொம்ப அழகா கொடுத்துருக்காரு. ரியலி ஐ ஃபீல் சோ லக்கி. இந்த படத்துல நான் பண்ணத ரொம்ப பெருமைப்படுறேன். சோ ரொம்ப நல்லா வந்திருக்கு மூவியும். பிகாஸ் ஒரு நார்த் மெட்ராஸ்ல இருக்கிற ஒரு பொண்ணு, அதுக்கு ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. சோ தென் வந்து ஆப் சாரி அந்த மாதிரி நல்லா இருக்கும், ட்ரெடிஷ்னலாகவும். தென் லவ் ஆக்ஷனாகவும் இருக்கும், காமெடியாவும் இருக்கும். சோ இப்ப இருக்கிற
ஜெனரேஷன் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ஒரு படம் வந்து ஒரு நல்ல ஹாப்பினஸ் கொடுக்கும்னு நான் நம்புறேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் மெயின் சப்போர்ட் மீடியா ப்ரெஸ் நீங்க தான் சப்போர்ட் பண்ணணும். ஸோ ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னோட ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்துட்டு ப்ரொடியூசர் சார் அண்ட் மோஸ்ட்லி என்னோட இப்போ ஐ வில் சே மை டியர் ஃப்ரெண்ட் மாஸ் ரவிக்கு தான் கொடுக்கணும். தேங்க்யூ ஸோ மச். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ் இந்த படத்துல ஒர்க் பண்ண எனக்கு கிடைச்சது வந்துட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஷிப் அண்ட் தேங்க்யூ. ஐ விஷ் யூ கிரேட் சக்சஸ். நான் இந்த படம் வந்து பல வருஷமா வி ஹவ் பீன் ஒர்க்கிங் ஆன் திஸ். நான் ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து இந்த படத்தை ஜாயின் பண்ணேன் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இந்த கால் வரும்போது மாஸ் ரவி கிட்ட இருந்து கால் வரும்போது இந்த வரைக்கும் நான் பண்ண கேரக்டர்ஸ் நீங்க என்ன விதவிதமான சின்ன கேரக்டர்ஸ்ல பாத்திருப்பீங்க. டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸா இருக்கும், ஒரே மாதிரி இருக்காது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன ஒரு நார்த் மெட்ராஸ் மதரா காஸ்ட் பண்ணறதுக்கு யூனோ தாட் ப்ராசஸ் எப்படி வந்ததுன்னு எனக்கு புரியல. பிகாஸ் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்காங்க.